சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டவும் அவகாசம் வேண்டுமா? நீங்கள் டைம் எடுத்து கற்றுக்கொண்டு வந்து சட்டம் ஒழுங்கை காப்பாற்றும் வரை தமிழ்நாடு தாங்காது சிஎம் சார் என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். இதுகுறித்து அவர் தனது எக்ஸ் தள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், கடலூரில் 25 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளது மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது. இப்படி தொடர்ச்சியாக நடக்கும் குற்ற சம்பவங்களை பார்க்கும்போது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு இருக்கிறதா இல்லையா என மக்களுக்கு சந்தேகம் வருகிறது. இந்த சோபா மாடல் அரசு அமைந்துள்ளது முதல் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை என இப்படி குற்றங்கள் நடக்காத நிலை இல்லை. தேர்தல் பிரச்சாரத்தில் பக்கம் பக்கமாக பேப்பரை வைத்து சட்டம் ஒழுங்கு பற்றி வாய்க்கிழிய பஞ்ச் டயலாக் பேசியவர் முதல்வர் விஜயானதும் மூடுக்கு சென்று விட்டார். பெண்கள் பாதுகாப்புக்காக நீங்கள் அறிவித்த செங்கப்பெண்கள் படையின் துவக்க விழாவை கடைசி நேரத்தில் ரத்து செய்திருக்கிறீர்கள். நிகழ்ச்சியை தள்ளி வைத்தீர்களா அல்லது அந்த முயற்சியை தள்ளி வைத்து விட்டீர்களா என மக்கள் கேட்கிறார்கள் என தெரிவித்துள்ளார். சிங்கப்பெண் படை என பெயரையும் சீருடையும் மாற்றுவதன் மாற்றமா இல்லை சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டவும் அவகாசம் வேண்டுமா? நீங்கள் டைம் எடுத்து கற்றுக்கொண்டு வந்து சட்டம் ஒழுங்கை காப்பாற்றும் வரை தமிழ்நாடு தாங்காது சிஎம் சார் என உதயநிதி கூறியுள்ளார்.